beyond infinity and back again. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். டுடே நம்ம நிஃப்டியில் நம்ம எப்படி மூவ்மெண்ட் இருந்தது, ஸோ நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம், நம்ம எந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணோம், எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம், எவ்வளோ லாஸ் பண்ணோம், எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் மார்க்கெட்டு எதிர்பார்த்த மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு மூவ்மெண்ட் கரெக்டாக ஒன் ஹவர் இருக்கும். 1 ஹவர் வரைக்கும் நமக்கு கன்சாலிடேஷன்லேயே போயிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணது மார்க்கெட் என்னோட வியூ புல்லிஷில் தான் இருந்தது. ஸோ அதனால் என்னோட வியூ புல்லிஷ் இருக்கிற பட்சத்தில் நான் இந்த இடத்துல நான் 2 என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னோட வியூ கரெக்ஷன் கொடுத்துட்டு புல்லிஷ் போவாங்கிறத என்னோட வியூவாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி நான் இந்த இடத்துல கரெக்டாக இந்த பாக்ஸ் போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நான் இந்த லோவை பிரேக் பண்ணி இந்த ரெட் கலர் கேண்டில் வச்சது இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்துட்டேன். நான் 4 or 5 லாட் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த லோவை பிரேக் பண்ணி வச்சோன்னே நான் என்னோட என்ட்ரி எடுத்தேன். ஆனால் அது ஆப்போசிட்டில் போயிட்டு இந்த கேண்டிலுக்கு மேலே எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த இடத்துல எனக்கு அரௌண்டு 3000 பக்கம் எனக்கு லாஸு. ஸோ நான் திரும்ப இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணது. ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு இதனோட பாட்டமில் நான் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டேன். நான் கரெக்டாக அந்த மார்க்கெட்டோட டைரெக்ஷனை பிடிச்சிடணுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல எப்பயும் நான் ட்ரை பண்ணுவேன் என்ட்ரி. ஸோ அப்போ எடுக்கிறப்போ திரும்ப அது மார்க்கெட்டு இந்த இடத்துல கரெக்ஷன் கொடுத்துட்டு எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த பாட்டமில் எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த லாஸ் எனக்கு இந்த இடத்துலேயே இந்த காலையில் 2 என்ட்ரிலேயே எனக்கு 8639 எனக்கு லாஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா நான் ட்ரேடை நான் நிறுத்திட்டேன். ஸோ நான் ட்ரேட் எடுக்காமல் நான் வெயிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மார்க்கெட் டைரெக்ஷன் எந்த பக்கம் எடுக்குதுங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா என்னோட வியூ கரெக்ஷன் கொடுத்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறதா, அப்சைடு போகிறதா என்னோட வியூ. ஆனால் அது எந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இதுதான் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நம்ம இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 17,300 நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஆனால் அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் மிகப்பெரிய கேண்டலாக வச்சுட்டாங்க. ஓகேங்களா? எலிஃபென்ட் கேண்டில் பாருங்கள், சர்ன்னு கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் 11:12க்கு ஸ்டார்ட் பண்ண மார்க்கெட்டு கரெக்டாக 11:45க்கு கரெக்டாக ஒரு ½ அன் ஹவரில் மார்க்கெட்டு எங்கேருந்து எங்கே வந்துருச்சு பாருங்கள். 17,418 இருந்து 17,166க்கு வந்துருச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா? கரெக்டாக 300 பாயிண்ட்ஸ் டவுனு ½ அன் ஹவரில். இந்த இடத்துல யாரெல்லாம் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே லாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடியே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது என்னோட லாஸ் இங்கேயே நான் புக் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஓகேங்களா? மார்க்கெட் எங்கே போய் நமக்கு கரெக்ஷன் கொடுக்குதுங்கிறத பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணேன். ஸோ இது நமக்கு நம்ம இது சப்போர்ட் நம்ம 17,166 ஒரு லைன் இருந்தது. நமக்கு இந்த இடத்துல 17,200 இது முன்னாடி நாளோட நல்ல சப்போர்ட்டாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சப்போர்ட் வரைக்குமே அவங்க வந்துட்டாங்க. நம்ம எதிர்பார்த்தது 17,300 நல்ல சப்போர்ட்டாக இருக்குன்னு நினச்சோம். ஆனால் அங்கே ஹியூஜ் வால்யூமில் அவங்க செல் பண்ணிட்டாங்க. மார்க்கெட்டு சடன்னு கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ 300 பாயிண்ட்ஸ் டவுன் இருந்தது. நான் இந்த இடத்துல நான் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கேன், வேகமாக வந்துருச்சு. ஸோ நான் கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 17,166 எனக்கு கரெக்ஷன் கொடுத்தாங்க. ஓகேங்களா? இந்த இடம் எனக்கு இன்னையோட டேவோட பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டு ஸோ அந்த இடத்துல என்னோட என்ட்ரி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில்லையே என்னோட என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் ஒரு 5 லாட் இமிடியேட்டாக நான் போட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல போட்டு நான் ப்ராஃபிட் எங்கே புக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்னோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. ஏன் நான் இவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட் இன்னும் மேலே போயிருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இது எங்கே நான் புக் பண்ணிட்டேன். மார்க்கெட் இது வரைக்குமே போயிருக்கு. நான் ஏன் இங்கே இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணலை அப்படின்னா, இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டேல
கொஞ்ச நேரம் கன்சாலிடேட் பண்ணிட்டா கூட நம்மளோட ப்ரீமியம் வேல்யூ ரொம்ப கம்மியாயிரும். ஸோ கன்சாலிடேட் பண்ணிட்டு சப்போஸ் வந்து நமக்கு 17,200 250 ரேஞ்சில் மார்க்கெட் முடிச்சிட்டாங்கன்னா நமக்கு வந்து இங்க இருந்த ப்ராஃபிட் கூட இங்க வராது. அப்படிங்கறதுனால நான் வந்து எக்ஸ்பைரி டேவை கன்சிடர் பண்ணி என்னோட ப்ராஃபிட்டை இங்க புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்கேயே எனக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 13,060 ரூபீஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட்டு. காலையில் நான் வந்து 8,700 பக்கம் என்னோட லாஸு. அதை மைனஸ் பண்ணி எனக்கு இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4,420. ஓகேங்களா? 4,420 ரூபா வந்து இன்னைக்கு என்னோட ப்ராஃபிட்டு போதுமானது. எனக்கு வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரி டேங்கிறதுனால நான் ரொம்ப அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ என்னோட என்ட்ரியை நான் இந்த என்ட்ரியோட க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன் மார்க்கெட்டை. ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டம் இந்த கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எல்லாருமே இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட்டு 11-12க்கே வந்து வேகமாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்பயே டிசைட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக மார்க்கெட்டு எகைன் பவுன்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்காக நான் கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ கரெக்டான இடத்துல நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல என்ட்ரி எங்கேயுமே கிடைச்சிருக்காது. நீங்கள் இங்கெல்லாம் என்னதான் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலும் ப்ரீமியம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏறி இருக்காது. ஓகேங்களா? இந்த இடத்துல எடுத்துருந்தீங்கன்னா நல்ல வாலட்டிலிட்டி இருந்தது, நல்லா ப்ரீமியம் பவுன்ஸ் ஆகி உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறப்போ கரெக்டான பிளேஸில் எடுக்கணும். தப்பான என்ட்ரி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த தப்பான என்ட்ரி எடுத்ததுக்கு நீங்கள் இமிடியேட்டாக லாஸை அக்செப்ட் பண்ணிட்டு புக் பண்ணணும். நான் இந்த இடத்துல நான் லாஸை மட்டும் அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இந்த இடத்துல என்னோட கேபிட்டல் எல்லாமே போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்கிறது. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் லாஸ் அக்செப்ட் பண்ணதுனால திரும்ப எகைன் நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது இந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஓகேங்களா? ஸோ அதனால் தப்பான என்ட்ரிக்கு லாஸ் அக்செப்ட் பண்ணுங்கள். கரெக்டான என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. இந்த இடத்துல நான்லாம் வந்து வெயிட் பண்ணதுனால தான் எனக்கு இந்த என்ட்ரி கிடைச்சிது. ஸோ இந்த இடத்துல நான் எங்கேயுமே இன்டர்ஃபியரே ஆகலை. ஸோ அவங்க எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு விட்டுட்டேன். ஸோ கடைசி வரைக்கும் வந்துட்டாங்க. 17,160 சப்போர்ட்டில் வந்து நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்த நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிறப்பயே எனக்கு மூவிங் ஆவரேஜ் இங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து டே ஃபுல்லாக ஆனதுனால இங்கே தான் உங்களுக்கு வருது. இந்த டைமில் வந்து மூவிங் ஆவரேஜ் எங்கே இருக்குன்னா இங்கே இருந்தது. ஓகேங்களா? இங்கே இந்த மூவிங் ஆவரேஜுக்கும் இந்த கேண்டலுக்கும் பாருங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்க. ஸோ அரௌண்ட் 370, 170, 200 பாயிண்ட்ஸ் வந்து மூவிங் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டு இந்த இடத்துல பவுன்ஸ் ஆக போது ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கரெக்டாக என்ட்ரி எடுத்தேன். ஸோ கரெக்டாக மார்க்கெட்டை நான் எதிர்பார்த்த மாதிரி மேலே போயிட்டு எனக்கு 13,000 எனக்கு ப்ராஃபிட் கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ என்னோட ப்ராஃபிட்டை பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் என்னோட ப்ராஃபிட். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 4,000 ஒரு லாஸு, அதுக்கப்புறம் 4,465 என்னோட லாஸு, அதுக்கப்புறம் நான் ரெக்கவர் பண்ணது இங்கே ஒரு 1,665, இங்கே ஒரு 11,395. ஓகேங்களா? ஸோ அரௌண்டு 13,000. ஸோ இதெல்லாம் லாஸ் கவர் பண்ணி எனக்கு வந்து இன்றைக்கி எனக்கு 4,420 ரூபீஸ் வந்து என்னோட ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? கரெக்டாக கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்களாவே உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் நம்ம ரூல் படி என்ன பண்ணணும், கலர் சேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி நியர்பை மூவிங் ஆவரேஜ் தான் நீங்கள் எடுத்துருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து கலர் சேஞ்சு நல்லா கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல கலர் சேஞ்சு கொடுத்தது. இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து கன்சாலிடேட்லேயே போயிட்டு இருந்தது. மார்க்கெட் என்ன ஆகுன்னு தெரியல. நம்மளோட சப்போர்ட் லெவல் இந்த ட்ரையாங்கிள் இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த சேனலில் இருக்கு இல்லையா, அந்த லைன்லேயே கிராஸ் பண்ணிகிட்டே வந்தது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தா கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வால்யூம் கிடச்சிருக்கு. நீங்கள் புட் ஆப்ஷன் இந்த இடத்துல மட்டும் பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட்டு தாராளமாக உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கலர் சேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி எந்த இடத்துல நம்ம வந்து எடுக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? நல்லா மார்க்கெட்டு மொமெண்டம் இருக்கிறப்போ நம்ம வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி எந்த இடத்துல நமக்கு செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கேபிட்டலை சேஃபாக வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். மூவிங் ஆவரேஜ் மார்க்கெட் எகென்ஸ்டாக எப்பயுமே போகாதீங்க. நான் அதனால தான் இந்த ட்ரெண்டை நான் விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ எது வரைக்கும் போகிறாங்கன்னு விட்டுட்டேன். நடுவுலாம் வந்து நம்ம வந்து
பையிங்க்கு எங்கே எடுத்திருந்தாலும் நாம் மாட்டியிருப்போம். ஏன்னா ½ அன் ஹவரில் நமக்கு வந்து 300 பாயிண்ட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கரெக்ஷன் அந்த இடத்துல. ஸோ யாரெல்லாம் மாட்டினாங்கன்னு தெரியல. ஸோ கேபிட்டல் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. மார்க்கெட்டு எந்த டைமில் எது வேணாலும் நடக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரிங்க, நாம் வந்து என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய். சக்திவேல். Beyond infinity and back again. To them. Young God and talking.